திரும்பவும் சொல்றோம் நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதுக்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்துல நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களி தயாராக. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசார் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா சார்ஜ் ஷீட் சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியும். அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வார்கள். அதுக்கு உள்ள கோர்ட்ல என்ன எடுத்துக்கலாம்னு இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டுதானே நீதிபதி அவர் ரிமாண்ட் பண்ணாங்க. எல்லாம் கேட்டுதான் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் அதுல சம்பந்தம் இல்லாம ஒரு சில பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் நிக்கிறாங்க. ஏபி போட்டு நிக்கிறாங்கல்ல, எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? உங்க மேல குற்றம் இல்லைன்னா எதுக்கு போறீங்க? எந்த இதுவும் அரசு நியாயமாக நேர்மையா நடந்துக்கிறாங்க. குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுக சார்ந்தவங்க எங்களுடைய எம்எல்ஏ ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமான கேள்வி என்ன சொல்லுவாங்க? கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அனைத்தும் நாங்கள் பேசியிருக்கோம். கரூர் விவகாரம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒண்ணும் சொல்லலையா? இப்ப இதே இதுல பாரதிய ஜனதா கட்சியோடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு தானே நயினா நாயுடு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொலையை செய்தது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு அப்ப இருந்து சொன்னாரா இல்லையா? யாரு? நயினா நாயுடு தான் சொன்னாரு. அப்ப உள்துறை அமைச்சர் வச்சு தான் சொன்னாரு. நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எல்லாரும் சொன்னதானே சொல்றோம். அப்ப இருந்த உள்துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சார்ந்த அனைவரும் இங்க எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? அப்ப இப்ப இருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றது தானே. இது கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அது சம்பந்தமாக நிறைய தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருக்கோம். அதை சுட்டிக்காட்டி பேசுறதுக்கும் இதுக்கும் எந்த அவதூறு வழக்குகள் வேற, ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரங்களை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன். சாதாரணமா அவர் பேசுறத பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல போட்டு காட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக சட்டபூர்வமாக கடுமையான வழக்குகள் வரதான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுல போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது கரெக்டானு கேட்டுப்பாங்க, அவருடைய பேசலாமான்னு கேட்டுப்பாங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்ப இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்கார், அதுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்குதான். மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா இந்த அரசுக்கு எதிரும் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா? எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிப்படையாது. கவர்னரோ யாருக்கும் அடிப்படையாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார் எங்களுடைய முதல்வர். நம்மளுடைய முதல்வர் யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார், யாருக்கும் அடிப்படைய மாட்டார், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் இல்ல, அதுதான் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிட்டோம். அரசுடைய ஸ்டாண்டு தான் சொல்லியாச்சு. எல்லா வீட்டுக்கும் சிஎம் ரியாக்ட் பண்றாங்க. இதெல்லாம் இங்கேயே இல்ல கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. தேவையான பொழுது அனைத்திற்கும் எங்க தேவையோ கண்டிப்பா பேசலாம். எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்து அங்கங்க தேவையான அதுதான் சொல்லிருக்கேன். அந்த வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம் ஆச்சு. அதுக்கு உடனடியாக இப்ப அந்த அரசு பொறுப்பிட்டு 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே
அதுக்கு பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதிகளையும் பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் அந்த வைகை ஆறு கொண்டு வரப்பட்டது பிறகு இப்ப தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டது. அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுடன் உடனே தூர்வாரப்படும். இல்ல அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு. தாவேகா மேல பெரிய நம்பிக்கை வைத்துதான் முதலமைச்சர் பதவி வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சேர்க்கிறீங்களே, பெரிய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாள் இணைஞ்சிட்டே வராங்க. யார் யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யார் யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்ப சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில, எங்களுடைய முதலமைச்சரோட பாலிசியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஊழல்